அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க அளவுக்கு நீங்களாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களா? யார் அவங்க? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார பேர் தெலுவராசு. அவங்க அப்பா பேர் பொன்னுசாமி. அவங்களாம் இறந்துட்டாங்க. மாமியார் பேர் சின்ன பொண்ணு, அவங்க செத்துட்டாங்க. என் பேர் அன்னக்கிளி. எனக்கு 64 வயசு ஆகுது. பெரியதர்ஷினி பேர், பெரிய பேர் பெரியதர்ஷினி, சின்னவ பேர் அவளுக்கு 8வது படிக்கிறா சின்னவ. பெரிய பாப்பா ஜானனி, ஜானனி அவள் 10வது படிக்கிறான். தம்பி ஹரிகிருஷ்ணன், அவன் 6வது படிக்கிறான். உங்கள் மகன் மருமகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் செத்துட்டாங்கப்பா, செத்துட்டாங்க. இந்த புல்லுலாம் 4 வயசு, ஒன்றுக்கு 4 வயசு, 3 வயசு, 1.5 வயசு பையன். அவங்களாம் 2 பேரும் செத்துட்டாங்க. ஏன் இறந்தாங்க? அவங்களாம் இந்த தண்ணி கேஸு தான்ப்பா. தண்ணியை போட்டுட்டு புல்லுலாம் அடிக்கிறது. மகன் இறந்துட்டாரு தண்ணி கேஸில். மருமகன் மருந்து குடிச்சிட்டு. ஐயோ கடவுளே. இப்போ பிள்ளைகளை நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்களா? பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் வேலை விட்டு போக கொள்ளைக்கு தான் போவார், ஆடுமாடு பார்ப்பார். நான் வண்டி தான் போய் விளையாடுறது, உங்களுக்கு செலவு போடுங்க. உங்களுக்கு வருமானங்கிறது? வருமானம் எதுவும் இல்லை. வருமானம் என்ன வருமானம்? பொண்ணு வருமானம். இந்த பூ விற்கிறது மட்டும்தானா? பூ விற்கிறதும் செலவுக்கு பார்த்துக்க வேண்டியதான். இந்த புள்ளிய செலவு பார்த்த மாட்டாங்க. இந்த டான்ஸு போடணும், துணி வேணும் எடுத்து கொடுக்குறானுவோ, வண்டி வாங்கி கொடுக்குறது. பையன்லாம் எனக்கு சைக்கிள் பயிர் பற்ற கூட நான் நடக்க வைக்கல, பேக்க தூக்க வைக்கலான்னு அழுவுது. என்ன பண்ண, எங்கே வண்டி வாங்கிறதுக்கு காசாயா? இப்போ இந்த வருமானத்தை கொண்டு தான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பேரப்பிள்ளைகள்லையும் பார்த்துக்கணும். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? சிறுகடம்பூர்லேருந்து செந்துறைக்கு வர்றீங்க. இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களால் முடியுதா? முடியலையா? கையெல்லாம் வலிக்குது, கைகள்லாம் வலிக்குது, எரியுது. ஒரு நாளைக்கு 10 குளியல் குளிப்பான். அம்மா எடுத்து எரியுது, உசுரை பிடிச்சிட்டு தான் நடந்து வரேன். ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் எங்களுக்கு கஷ்டம், கடவுள் ஏன் எங்களை சோதிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறோம். எனக்கு நான் தான் உலகத்திலே இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றலாம் ஃபீல் பண்ணுறீங்க. இதை ஒரு தன்னம்பிக்கையாக இவங்களை எடுத்துக்கணும். இவங்க நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதா இவங்க வாழ்க்கை இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறப்பெல்லாம் இவங்களோட கஷ்டத்தை நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட கஷ்டமும் தீரும், அந்த கஷ்டத்துக்கான வழியும் தெரியும். வாழ்க்கையில் பல பேரோட கஷ்டம் நம் கண்முன்னே தெரியாமல் இருக்கலாம். அவர்களோடு பழகும்போது தான் தெரியுது அவங்களோட பின்னணி எவ்வளவு துன்பமானது என்று. இறைவனது அருள் இவர்களுக்கு பூர்ணமாக கிட்டட்டும். இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.